அமோனியா கசிவு காரணமாக மக்கள் பெருமளவுல பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. உயிரிழப்புகளும் நிகழ்ந்திருக்கு. அதனால எனது பிறந்த நாளை நான் கொண்டாட மாட்டேன்னு சொல்லி தலைமை செயலகத்துக்கு கேக்கை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா, எனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டமே வேணாம், ஆனா என்னோட மக்கள் ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க, அவங்க துக்கத்துல இருக்கும் போது என்னால எப்படி ஒரு கேக்கை வெட்ட முடியும்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு விஜய் அவர்களை டேக் பண்ணி ஹார்ட் எல்லாம் போட்டு சாங் எல்லாம் போட்டு ரீல்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் அந்த கொண்டாட்டம் முடியறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் ஐடியில நைட்டு 12 மணிக்கு விஜய் அவர்களுக்கு கேக்கு வெட்டி அந்த ஒரு புகைப்படத்தை தூக்கி போடுறாங்க. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, மாநில உரிமைகள் சொல்லி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இந்த போட்டோ என்பதுதான் இருக்கு. அப்ப நீ எதற்காகமா இதை பத்தி பேசுற? அதான் தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எதற்காக இப்போ இதை பத்தி பேசுறீங்க கேட்டீங்கன்னா, இந்த போட்டோவை வச்சு எவ்வளவு விஷயங்கள் இது வரையுமே தமிழ்நாட்டுல போயிருக்கு. கைது நடவடிக்கைகள், கருத்துரிமை பறிப்பு, சோசியல் மீடியா நடக்கக்கூடிய இந்த வார்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த போட்டோ மீதான விமர்சனம் என்பது எங்க வர ஆரம்பிச்சதுன்னா, அன்னைக்கு என்னமோ சொல்லியிருந்தீங்களே தலைமை செயலகத்துல நான் கேக்கெல்லாம் வெட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க, துக்கத்துல அனுசரிச்சிருந்தீங்களே, இப்ப எப்படி இந்த 12 மணிக்கு கேக் வெட்டீங்க? ஆல்ரெடி உங்க குடும்பத்தை பொறுத்த வரையுமே நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை நீங்க பர்த்டேவை கொண்டாடலாம், நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது உங்க தனிப்பட்ட ஒரு விருப்பம். நீங்க யாரோட கொண்டாடணும், எப்போ கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும்ன்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை தேர்வு செய்வதற்கான உரிமை என்பது யாருக்குமே இல்ல. அட்லீஸ்ட் நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, உங்க தாவேகா தொண்டர்கள் இப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படி ஒரு மக்கள் துக்கத்துல இருக்கும் போது எங்க தலைவர் கொண்டாட மாட்டார்னு சொல்லி உங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த காரணத்துக்காகவாது இந்த புகைப்படங்கள் வெளிவராம இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இப்போ அந்த புகைப்படத்தை வச்சு எல்லாரும் சோசியல் மீடியால எந்த ஒரு டைலாக்கை வச்சு மர்ஜ் பண்ணி எதை கூட கனெக்ட் பண்ணி பேசுறான்னு நம்மளுக்கு தெரியும். இதுக்கு மூல காரணமாக அமைஞ்சது சட்டசபையில நடந்த இந்த பர்சனல் அட்டாக். அதை தான் நம்ம சொல்ல முடியும். குறிப்பா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முன்னாடி நாளே பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருந்தாரு. இப்ப தொழில்துறை சார்பாகவோ சட்ட ஒழுங்கு சார்பாகவோ நிறைய விஷயங்களை முன்னெடுத்து வைக்க, அதற்கான பதிலா நீங்க நாளைக்கு சொல்லணும்னு சொல்லிதான் அன்றைக்கான சட்டசபை கலையுது. அடுத்த நாள் உதயநிதி கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை முதலமைச்சர் விளக்குவார்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சார மேடையா தான், ஒரு சினிமா ஷூட்டிங்கா தான் அவர் பேசியிருந்தாரு. அப்போ நான் எதிர்க்கட்சியை அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாருன்னா, பர்சனல் அட்டாக்காக ஸ்டாலின் அவர்களை அவர் டைரக்டா மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி ஒரு பெரியவர் ஒரு யாரையும் தேடிட்டு இருக்காரு, ஒரு சின்ன பையன் போயிட்டு யாரை தேடுறீங்கன்னு கேட்கறாங்க, அப்போ உங்க அப்பாவை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு யார் அட்டாக் பண்றாரு நம்மளுக்கு தெரியும். இந்த விஷயம் எப்படி வெடிக்க ஆரம்பிச்சுன்னா, நீங்க பர்சனல் அட்டாக் பண்றீங்களா, அப்போ உங்க பாணிலேயே வரும்னு சொல்லி உதயநிதி வெளியே என்ன போஸ்ட் சொன்னார்னா, இந்த ஸ்டோரி வைரல் ஆக அந்த தரப்புல இருந்து இன்னொரு ஸ்டோரி வைரல் ஆகுது. இந்த மாதிரி இந்த செங்கல்பட்டு நீதிமன்றத்துல கணவனை தேடுற அந்த கதையை சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் மாத்தி மாத்தி இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்றாங்க. எது யாரா இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில இப்படி பேசுறது தவறான ஒரு விஷயம். ஆனா அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது யாரு? அதுதான் இங்க முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரையுமே இந்த விஷயத்தை அவர் முன்னெடுக்காம இருந்திருந்தான்னா இந்த தரப்புல இருந்து இந்த பதில் வந்திருக்காது, இந்த கதையை வெளியே வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க அரசியல் ரீதியா ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும், உங்களோட தலைவர் எங்க காணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இப்ப திமுக தலைவர் எங்க காணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம். இப்ப என்னதான் இவங்க ஒரு முக்கியமா ஒரு குடும்பமாவே இருந்தாலுமே வீட்டுக்குள்ள மட்டும்தான் அவங்க குடும்பம். இப்ப ஸ்டாலின் அவர்கள் அப்பா, உதயநிதி பையன் சொல்லி குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் அந்த உறவு முறையெல்லாம். சட்டமன்றத்துக்கு வந்துட்டோம்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர், இளைஞர் அணியோட தலைவர்னு சொல்லி அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. சோ ஸ்டாலின் அவரோட அப்பா கிடையாது, சட்டமன்றத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் அப்பா கிடையாது, அவர் தலைவர். சோ நீங்க அரசியல் ரீதியா விமர்சிப்பதாக இருந்தால் நீங்கள் எங்கே உங்க தலைவர்னு கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு பர்சனல் அட்டாக் அது வந்திருக்காது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா டைரக்டா அப்பான்னு சொல்லவோ இது பர்சனல் அட்டாக்கா மாறிடுச்சு. மாறி ஒரு குற்றங்களை சொல்லிட்டாங்க. இந்த கதை வெளியே வந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஜேம்ஸ் சஞ்சய் அவர்களை வச்சியோ இல்ல தனிப்பட்ட குடும்பங்களை வச்சியோ நிறைய விஷயங்கள் மாத்தி இவங்க தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிலைவாக இறுதியா என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் பேசவோ ஜென்சி டிஎம்கே சார்ந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தம் ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட் போட்டு அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு 1 மணிக்கு போயிட்டு காவல்துறை அவரை கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க எதற்காக இப்படி ஒரு வாரண்ட் அட்டை கூட இல்லாம திடீர்னு அரெஸ்ட் பண்றீங்களே, என் பையன் வீட்டுல இல்லைன்னு சொல்லியும் காவல்துறை போலியா, அந்த காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சர்ச் பண்றோம் அப்படின்றாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நள்ளிரவு 1 மணிக்கு போயிட்டு நான் இல்ல அவங்க ஆள் இல்லைன்னு சொன்னது அப்புறமும் நான் உள்ள போய் சர்ச் பண்றேன்னு சொல்லி தேடி பிடிக்கிற அளவுக்கு அவர் என்ன ஒரு தீவிரவாதியா இல்ல பயங்கரவாதியா இல்ல ஏதாவது சமூக விரோதியான்னு கேட்டீங்கன்னா என்ன அவர் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம ஜென்சி டிஎம்கே கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் என்ன அந்த போஸ்ட்ல போட்டான்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் அவர்கள் எப்படி உங்க அப்பாவை காணோம்னு சொல்லியிருந்தாரோ சோ அதே பாணியில இவரும்
அவருக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக த்ரிஷா அவர்கள் பகிர்ந்த ஒரு போட்டோ வச்சு ஒரு வீடியோ பேசியிருக்காரு. சோ அவர் தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை அவர் எந்த விதத்துல கொண்டு வந்தாருன்றதுல யாருக்கும் உடன்பாடு இல்ல, அது எல்லாமே நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஆனா இவர் ஆரம்பிச்ச அந்த விஷயத்தாலதான் தொடர்ந்து இதே விஷயங்களும் வர ஆரம்பிச்சது. சோ என்னதான் இருந்தாலும் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் மீது ஒரு தவறு அவதூறு பரப்பக்கூடிய உங்களுக்கு அவமானம் வரக்கூடிய சில விஷயங்களை யாரு பேசினாலுமே உங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு அவதூறு வழக்கு போட முடியும். அதை நீங்க முறைப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவதூறு வழக்கு எதுவுமே போடாம ஒரு முன்னறிப்பு எதுவுமே இல்லாம நைட்டு 1 மணிக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இது ஜென்சி டிஎம்கேவை சார்ந்த அன்பானந்தனுக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதுக்கு முன்னாடி முக்தார் அவர்களையும் இதே மாதிரிதான் கைது செஞ்சிருந்தாங்க. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள்ல தோனியில அந்த விஷயங்கள்ல எல்லாருக்குமே உடன்பாடு இல்ல, அது எல்லாருக்குமே ஓகே. ஆனா நீங்க கைது நடவடிக்கை என்பது எப்படி பண்றீங்க? தொடர்ந்து தாவேக அரசை பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள உளவியல் ரீதியாக நாங்க முடக்குவோம், நீங்க கைது பண்ணக்கூடாது, நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு யாருமே சொல்ல. ஆனா உங்க சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கையை நீங்க எப்படி எடுக்கிறீங்க? நைட்டு 1 மணிக்கு போயிட்டு அவரை மட்டும் இல்லாம அது குடும்பத்தையும் நம்ம உளவியல் ரீதியா முடக்கணும்னு சொல்லி 1 மணிக்கு போயிட்டு நீங்க அரெஸ்ட் பண்ண நிக்கிறீங்க. முக்தாரை நீங்க எப்படி கைது செஞ்சீங்கன்னு பாத்தீங்கன்னா நடு ரோட்ல அவங்க குடும்பம் எல்லாம் இருக்குது. முக்தாரையும் நீங்க எப்படி கைது பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நடு ரோட்ல வச்சு அது குடும்பத்து கூட இருக்கும் போது வலுக்கட்டாயமாக நீங்க அவரை கைது செஞ்சுட்டு போறீங்க. இப்படி ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா நீங்க எடுக்க வேண்டிய இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நீங்க உளவியல் ரீதியா உங்களை சீர்குலைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன தகவலை தாவேக அரசு சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இவர் மட்டும் இல்ல, எந்த ஒரு தனிநபருமே விஜய் அவர்களை விமர்சிக்க கூடாது, அரசை பத்தி விமர்சிக்க கூடாது. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான நடவடிக்கை பாயுன்னு சொல்லி தான் அவர் பேசியிருக்காரு. இப்ப விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் வச்சு இவங்க தானாவே யாரும் அவதூறு பேசல. இப்ப முதலமைச்சர் ஒரு நடிகை கூட எல்லாரும் ஒப்பிட்டு பேசுறாங்களா, இதெல்லாம் அவதூறு, கைது பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க முதல்ல கைது பண்ண வேண்டிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் தான் சொல்லி சென்சி டிஎம்கே அவங்களோட பதிலடி கொடுக்குறாங்க. ஏன்னா முதலாக ஏன்னா உங்க மனைவி தான் அந்த ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்கள் என்ன உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்படைய செஞ்சிருக்காரு, பல நடிகைகள் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி முதல்ல வெளியே சொன்னது அவங்க தான். சோ அதன் ரீச்சியாக எல்லாருமே அந்த எல்லாமே கோத்து ஒரு கதையை உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ உங்கள் மீது ஒரு தவறான விமர்சனம் வருது, அதை ஏத்துக்க முடியல நீங்க, அதனால ஒரு விமர்சனம் தவறாக உங்கள் மீது வைக்கப்படுதுன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு முயற்சியில நீங்க ஈடுபட்டிருக்கலாம். சோ நீங்க முயற்சியில ஈடுபட்டு அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு நீங்க நடவடிக்கையில ஈடுபட்டீங்கன்னா அது நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும். இன்னைக்கு அன்பானந்தன் மீது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அவர் மேல நீங்க ஒரு அவதூறு வழக்க போட்டுதேன்னா பெரிய தலைவர்கள் எல்லாருமே அரசியலை பொறுத்தவரையுமே இந்த மாதிரியான அவதூறுகளை பேசியிருக்கிறாங்க. ஐயா உங்க கட்சி நிர்வாகிகளே, உங்க கட்சி தொண்டர்களே எத்தனை வாட்டி நம்ம பார்த்திருப்போம். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களே ஒரு நடிகையை வச்சு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உதயநிதியை வச்சு இன்னொரு நடிகை கூட இல்லாத விஷயங்களை தொடர்ந்து தாவேகளும் பண்ணிட்டு வராங்க. அப்ப இங்க பேசக்கூடாதுன்னா இங்கேயும் பேசக்கூடாது. சோ 2 சைடுமே பர்சனல் அட்டாக் பண்ணாம இருக்கணும், 2 சைடுமே அவதூறு பேசாம இருக்கணும். நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, ஆனா எங்க முதலமைச்சர் மட்டும் பார்த்து பேசுனீங்கன்னா இரவோடு இரவா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றது ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயம். இப்போ கடைசியா பார்த்தோம்னா எல்லாரோட கேள்விகளா என்ன இருக்குன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியால இவ்வளவு ஒரு சர்காஸ்டிக்கான விஷயங்களை இவர் மட்டும் இல்ல ரொம்ப பிரபலமான யூடியூப் சேனல்களால எல்லாருமே பேசுறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நடவடிக்கை என்பது யார் மீது பாயுதுன்னா டிஎம்கே சாதவங்க மீது தான் பாயுது. அப்போ கேள்வி கேட்கறது உங்க பிரச்சனை இல்ல, கேள்வியை யாரு கேட்கறாங்கன்றதா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல பார்த்து இவ்வளவு ஒரு நடவடிக்கை அவங்க எடுத்திருக்காங்க. தாவேகா கட்சியை பொறுத்தவரையுமே கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஒரு பெண் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னி வரையுமே அந்த விஷயத்தை அவங்க அவ்வளவு பரபரப்பா பேசல. தாவேகா கட்சிக்குள்ளேயே பல நிர்வாகிகள் பல்வேறு பாலியல் குற்றங்களை ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து ஊடகங்களை பேசி வரோம். அதுக்கெல்லாம் விரைந்து செயல்படாத இந்த அரசு என்பது ஒரு தனிநபர் யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டாருன்னு நள்ளிரவோட போய் இவ்வளவு செயல்படுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த அரசு விமர்சனங்களை நோக்கி பயப்படுறாங்களா, ஜென்சி கிட்ஸை பார்த்து பயப்படுறாங்களா? அவர் பேசின ஒரு விஷயத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்ல, அவர் அவதூறு பரப்புறாருன்னா ஒரு அவதூறு வழக்கை நீங்க போட்டிருக்கலாம், அதை அவர் சட்ட ரீதியா ஃபேஸ் பண்ணிருப்பாரு. ஏன்னா அந்த குடும்பமே பாத்தீங்கன்னா அடிப்படையில ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு குடும்பம், இவ்வளவு நாளா திமுக பயணிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க சட்ட ரீதியா அவங்க அதை எதிர்கொண்டு இருப்பாங்க. இப்படி எதுவுமே இல்லாம ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குறீங்கன்னா அப்ப இதுக்கப்புறம் இது வெறும் அன்பானந்தனுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜ் கிடையாது. யாருமே இதுக்கப்புறம் தாவேக்காவை விமர்சனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு நடவடிக்கை என்பது உங்க மீது பாயும், அந்த பயத்திலே இருங்கன்னு சொல்லிதான் ஒரு மெசேஜ் இப்ப கிளப்பி விட்டுருக்காங்க. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகை பத்தியும் முதலமைச்சருக்கு டப்பிங் கொடுக்க வேண்டிய ஒரு அமைச்சரை பத்தியும் பேசினாதான் இவ்வளவு நடவடிக்கை பாயுதா அப்படின்ற கேள்விகளை தொடர்ந்து டிஎம்கே ஜென்சி கிட்ஸ் எழுப்பிட்டு வராங்க. சோ இந்த கைது நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.